தமிழகத்தில் சூடுபிடித்துள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் களம். பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு. திருப்பூர் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் 50 வேலுடன் நாணய குவியல் வைத்து பூஜை. அதர்மம் அழிந்து தர்மம் பெருகும் என பக்தர்கள் நம்பிக்கை. நாமக்கல் அருகே தலையில் அம்மிக்கல்லை போட்டு மகன் கொலை. தந்தையை கைது செய்து போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மான்கறி கடத்திய 4 பெண்கள் உட்பட 5 பேர் கைது. தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் நடவடிக்கை. தமிழகத்தில் நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக, திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் தேர்தல் அதிகாரி பொன்னையாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணன் தேர்தல் அதிகாரி ரோகிணியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை, பொள்ளாச்சி மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மகேந்திரன் தேர்தல் அதிகாரி ரவிக்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவருடன் அமைச்சர்கள் SP வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் உடனிருந்தனர். பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் NR சிவபதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நெட்டூர் நாகராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜீவானந்தம் தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகதாசிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி தேர்தல் அதிகாரி விமல்ராஜிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சின்னப்பன் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சம்பத் தேர்தல் அதிகாரி புண்ணியகோட்டியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்குமார் தேர்தல் அலுவலர் மலர்விழியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராசா தேர்தல் அதிகாரி இன்னசென்ட் திவ்யாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுரேஷ்குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் SS பழனிமாணிக்கம் மாவட்ட தேர்தல் அலுவலர் அண்ணாதுரையிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். நெல்லை மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஞானதிரவியம் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஷில்பா பிரபாகர் சதீஷிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் SC சத்யா தேர்தல் அதிகாரி விமல்ராஜிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் இலக்கியதாசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவாரூர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகதாசிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் தேர்தல் அலுவலர் ஜீனத் பானுவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கிருஷ்ணகுமார் தேர்தல் அதிகாரி புண்ணியகோட்டியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் NR நடராஜன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
விருதுநகர் மக்களவை தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி தேர்தல் அதிகாரி சிவன் ஞானத்திடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர் சுதாகரன் தேர்தல் அதிகாரி வினயிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் TR பாரிவேந்தர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் அலுவலர் வீர ராகவராவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மக்களவைத் தேர்தல் நெருங்குவதை ஒட்டி தேர்தல் அலுவலர்கள் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் இளநீர், தர்பூசணிகளில் வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை உதவி தேர்தல் அலுவலர் கிறிஸ்டி குழுவினர் ஒட்டினர். 100% வாக்களிப்பை வலியுறுத்தி வேடச்சந்தூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பேரூராட்சியில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி சார்பில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வட்டாட்சியர் சுரேஷ் கண்ணன் தலைமை நடைபெற்ற இந்த பேரணியை வேடச்சந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலர் கோபிநாத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பதாகையுடன் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவாரூர் அருகே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்கள் சார்பில் நடத்தப்பட்ட இப்பேரணியில் தனியார் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அனைத்து அரசியல் கட்சியினருக்கு முறையான அழைப்பு விடுக்காமல் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை இயக்கி வாக்குகள் எதுவும் பதிவாகவில்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் அவிநாசி தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்படுவதை பார்வையிட அனைத்து அரசியல் கட்சியினருக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதனால் பல்வேறு கட்சியினர் அதனை காண செல்லவில்லை. தேர்தலில் போட்டியிடும் அனைத்து பிரதிநிதிகள் இன்றி வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயின் தனது பிரச்சார பயணத்தை தொடக்கினார். தமிழகத்தின் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயின் காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து தனது பிரச்சார பயணத்தை தொடக்கினார். திருவேணி சங்கமம் பகவதி அம்மன் கோவில் முன்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை அருகே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தெற்கு மாவட்ட செயலர் தர்மலிங்கம் தலைமை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேட்பாளர் ஞானசேகரன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். தொடர்ந்து ஞானசேகரன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற அதிமுக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் தூசி மோகன் கலந்து கொண்டு வேட்பாளர் செஞ்சி வேசல் ஏழுமலையை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கூட்டத்தில் பாமக, தேமுதிக, பாஜக, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே கோவில் விழாவில் கும்மி அடித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்று வருகின்றது. இதனையொட்டி திருச்சி KK நகர் பகுதியில் உள்ள கோவிலில் பூ எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் குலவையிட்டு கும்மி அடித்து ஆடி பாடியபடி சென்றனர். அப்போது அங்கு வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் சாருபாலா தொண்டைமான் பக்தர்களுடன் சேர்ந்து கும்மி அடித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதனை கண்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சிரித்தபடி சென்றனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் 304 வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளது. உதவி தேர்தல் அதிகாரி ஜெயக்குமார் தலைமையில் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறியும் விவிபேட் இயந்திரம் பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டது. அப்போது தாசில்தார் ஆதிபகவன் உள்ளிட்ட அலுவலர்கள் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் வீரகனூரில் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தியதில் 1,21,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு வேட்பாளர்கள் பணம் வழங்குவதை தடுப்பதற்காக பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் குணசேகரன், தமிழ்ச்செல்வி ஆகியோர் பல்வேறு இடங்களில் அதிரடியாக வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். ஆத்தூர் அருகே வீரகனூரில் ஒரு வேனை மறித்து சோதனை நடத்திய போது அதில் கட்டுக்கட்டாக 1,21,00,000 ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வேனை ஓட்டி வந்த தீரனிடம் விசாரணை நடத்தியதில் ஏடிஎம் மையத்தில் வைப்பதற்காக எடுத்து வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் அந்த பணத்தை கெங்கவள்ளி தேர்தல் அலுவலரான முருகனிடம் ஒப்படைத்தனர். கோத்தகிரி அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் படுகர் இன மக்களின் குலதெய்வமான ஹெத்தையம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். வருகிற மக்களவைத் தேர்தலில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் தியாகராஜன் பேரகணியில் உள்ள படுகர் இன மக்கள் குலதெய்வமான ஹெத்தையம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ சாந்திராமு பங்கேற்று அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை அறிமுகம் செய்தார். அப்போது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நபர்கள் அதிமுகவில் இணைந்தனர். சிவன்மலை கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஐம்பொன் வேலுடன் நாணய குவியல் வைத்து பூஜை செய்யப்படுவதால் அதர்மம் அளிக்கப்பட்டு நன்மை செழிக்கும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். கோவிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கையாகும். பக்தர் கனவில் சிவன்மலை ஆண்டவர் தோன்றி குறிப்பால் உணர்த்தும் பொருள் கோவிலில் பூ வைத்து உத்தரவு கேட்டு பின் அங்குள்ள உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜிக்கப்படும். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் முத்தூரை சேர்ந்த கோகுல்ராஜ் என்பவர் கனவில் நாணய குவியலில் ஐம்பொன் வேலு அமைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் நாணய குவியல் மற்றும் ஐம்பொன்னால் செய்த வேல் வைத்து பூஜை நடந்தது. இதனால் நாட்டில் அதர்மம் அழிக்கப்பட்டு நன்மை செழிக்கும் என பக்தர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். செங்கத்தில் சிவன் கோவில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு பரவசம் அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோயில் அமைந்துள்ளது. பங்குனி மாத உற்சவ பெருவிழாவை ஒட்டி இக்கோவிலில் ரதிதேவி தாயாரின் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்தியுடன் திருமண மேடையில் எழுந்தருளிய அம்பாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கல்யாண வைபவத்தை கண்டு மகிழ்ந்தனர். பரமத்தி வேலூர் அருகே அக்னி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே நன்சை இடையார் கிராமத்தில் பழமை வாய்ந்த அக்னி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி மாத கோவில் திருவிழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பக்தர்கள் தீக்குண்டம் இறங்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேளதாளம் முழங்க தீக்குண்டம் இறங்கிய அம்பாளுக்கு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் பரமத்தி வேலூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்றனர்.
நாமக்கல் அருகே மது போதையில் தகராறில் ஈடுபட்ட மகனை தந்தை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள அலமேடு பகுதியை சேர்ந்தவர் சொக்கலிங்கம். 75 வயதான இவர் தனக்கு சொந்தமான வீட்டின் மாடியில் உள்ள வீட்டை தனது மகன் கார்த்தி பெயருக்கு எழுதி வைத்துள்ளார். இதனால் கார்த்தி தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் மேல் வீட்டில் வசித்து வருகிறார். கார்த்தி எப்போதும் மது அருந்திவிட்டு வந்து தனது தாய் தந்தை இருவரையும் வீட்டை விட்டு வெளியேறுமாறு வற்புறுத்தி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபட்ட கார்த்தி மேல் வீட்டில் போய் படுத்துள்ளார். அவரது மனைவி மற்றும் மகன்கள் கீழ் வீட்டில் உறங்கியுள்ளனர். அப்போது மேல் வீட்டில் சத்தம் கேட்டு மேலே சென்று பார்த்தபோது சொக்கலிங்கம் கார்த்தியின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் தந்தையை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்ற மகனை தந்தையை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளக்கோவிலில் சுயதொழில் செய்வது குறித்து பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பெண்கள் சுயதொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் குடும்ப பெண்கள் வீட்டில் இருந்தபடியே சுயமாக தொழில் தொடங்க பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இது வெள்ளக்கோவில் பகுதியிலிருந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்று வந்த இந்த பயிற்சி முகாம் நிறைவு பெற்றதை அடுத்து பயிற்சி வகுப்பில் பங்கேற்ற பெண்களுக்கு சான்றுகள் வழங்கப்பட்டன. 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துக்கிட்டோம். இந்த பயிற்சி வகுப்பு 10 நாள் நடைபெற்றது. இதுல மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, பெனாயில், சோப்பாயில், அப்புறம் குளியல் சோப்பு, சாம்பிராணி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி தயாரிக்கிறது, தயாரிச்ச பொருளை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, அப்புறம் அது எப்படி விற்கிறது, லோன் எப்படி அப்ளை பண்ணி தொழிலை டெவலப் பண்றது, இது பத்தி எல்லாமே தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. மேட்டூர் அருகே லாரியில் மான்கறி கடத்திய 4 பெண்கள் உட்பட 5 பேருக்கு வனத்துறை அதிகாரிகள் தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் வனசரக பிரகாஷ் தலைமையிலான அதிகாரிகள் கொளத்தூர் சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை மறித்து வனத்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் 4 பெண்கள் உட்பட 5 பேர் தங்கள் பைகளில் தலா 2 கிலோ உலர்ந்த மான்கறியை மறைத்து வைத்து எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து சுமார் 10 கிலோ மான்கறியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 5 பேருக்கு தலா 5000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தாராபுரம் அருகே உரிய அனுமதியின்றி வண்டல் மண் அள்ளிச் சென்ற டிப்பர் லாரியை பொதுமக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குள்ளாய்பாளையம் கிராமத்தில் சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான வண்டல் மணலை எவ்வித அனுமதியுமின்றி சில லாரிகள் வைத்து எடுத்து வந்துள்ளனர். இதையறிந்த அப்பகுதி மக்கள் வழக்கம்போல் மணல் அள்ள வந்த லாரிகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சிறைபிடிக்கப்பட்ட டிப்பர் லாரி தாராபுரம் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விரிவாக்க பணிக்காக இங்க இருக்கிற ஒரு மண் திட்டிலிருந்து மண் எடுக்கிறாங்க. இந்த மண்ணை எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் குறுக்காட்டி கேட்கும்போது இவங்கக்கிட்ட எந்த விதமான பர்மிட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதனால் பெரிய பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆச்சு. விசாரிக்கும் போது பர்மிட் இல்லை, வண்டி சீஸ் பண்ணப்பட்டது. தாலுகா ஆஃபீஸ் கொண்டு போகிறாங்க. மேலூர் அருகே முன்விரோதம் காரணமாக 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வெட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வளையப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் ஜெயபாலன். கடந்த 15ஆம் தேதி கொடுக்கல் வாங்கலில் முன்விரோதம் காரணமாக இவரது தோட்டத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. இது தொடர்பாக ஜெயபாலன் போலீசாரிடம் புகார் கொடுத்ததன் பேரில் 5 பேரை கைது செய்து அவரிடம் இருந்து 5 அரிவாள்களை பறிமுதல் செய்தனர். வேலூர் அருகே முன்விரோதம் காரணமாக அரசு மருத்துவமனையில் புகுந்து நோயாளியை சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த வெள்ளைக்குட்டை பகுதியை சேர்ந்த முருகன், தீர்த்தகிரி இருவரும் தகராறு காரணமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். காயமடைந்த இருவரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த தீர்த்தகிரியின் மகன் மோகன் நள்ளிரவில் மருத்துவமனைக்குள் அரிவாளுடன் நுழைந்து முருகனை சரமாரியாக வெட்டி தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த முருகன் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெடிகுண்டு போன்று கிடந்த மர்ம பொருளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 3வது நுழைவாயில் அருகே வெடிகுண்டு போல மர்ம பொருள் ஒன்று கிடந்துள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். அங்கு கிடந்த பொருளை எடுத்து சோதனை செய்தபோது அது வெடிகுண்டு அல்ல என்பதும் தெர்மோகோல் அட்டைகளை அடுக்கி அதன் மீது பச்சை நிற சணலால் சுற்றப்பட்டு இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து பெரும் அச்சத்தில் இருந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே செப்டி டேங்கில் தவறி விழுந்த ஜல்லிக்கட்டு காளை வெகுநேரம் போராடி மீட்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள சோளமாதேவியில் ஜல்லிக்கட்டு காளை செப்டிக் டேங்கிற்குள் தவறி விழுந்தது. இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் காளையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் நீண்ட நேரம் போராடியும் காளையை மீட்க முடியாததால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராடி காளையை பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு அருகே சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மேலேரிப்பாக்கம் என்ற இடத்தில் நேற்று காலை அடையாளம் தெரியாத வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர்